ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்த்ரா சேனல். அப்கமிங் ஐபிஓ பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ஐபிஓ வந்து இண்டிஜின் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும். லிஸ்டிங் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 13th. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. 2004லேருந்து இந்த ஜெனரல் எலெக்ஷன்ஸ் பீரியடில் எந்த ஒரு ஐபிஓவும் பெருசாக லிஸ்ட் ஆனதில்லை. ஏன்னா எலெக்ஷன்ஸ் அன்சர்டினிட்டி இருக்கும், மார்க்கெட்டில் பெருசாக இன்வெஸ்டர்ஸோடைய ஃபெய்த் இருக்காதுன்றதுனால எந்த ஒரு ஐபிஓவும் லிஸ்ட் ஆனது கிடையாது. லாஸ்ட் வீக் தான் நமக்கு வந்து ஜேஎன்கே இந்தியான்ற ஒரு ஐபிஓ ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகிருந்தது. லிஸ்ட் ஆகிற பிறகு ஒரு நல்ல ஸ்டெல்லர் டெபியூட் கிட்டத்தட்ட 50% லிஸ்டிங் கெயின் வந்து கிடச்சிருந்தது. இந்த ஐபிஓ வந்து இண்டிஜின் ஐபிஓனுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடரு, R&D அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டு ஹெல்த் கேர் அண்டு பார்மகட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி தராங்க. இது வந்து பெங்களூர் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4000 எம்ப்ளாயிஸ் மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓடைய ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 430 rupees to 452. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு லாட்டாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு லாட் வந்து 33 ஷேரு. ஸோ 33 ஷேருன்றப்போ வந்து ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா 14,916 ரூபா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். அப் டு 2 lakh வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர் 2 lakh வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அரௌண்ட் வந்து 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிஸ்ட் ஆகிறது 13th. அதுக்கு முன்னாடி சண்டே சாட்டர்டே லீவ்ன்றதுனால உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கே வந்து இப்போ நம்ம நம்ம ஐபிஓ கிடைக்காதுன்ற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். கிடைச்சிடுச்சுன்னா ஃபண்ட்ஸ் டெபிட் ஆகிடும். கிடைக்காத பட்சத்தில் ஃபண்ட்ஸ் வந்து எஸ்பிலே இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ வந்து ஃபர்தராக வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆன பிறகு டிபிஓ டெக் லிமிடெட் அப்புறம் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த 2 ஐபிஓவும் லிஸ்ட் ஆக போகுது. இந்த கம்பெனியுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ரெவன்யூ அப் ஆகிருக்கு. 23க்கும் 24க்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அது பார்த்தீங்கன்னா 63% அப்பா இருக்குது. இதனுடைய இந்த கம்பெனியுடைய டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2306 கோடி. அதேமாரி வந்து நெட்டு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266 கோடி. இந்த கம்பெனிக்கு ஒரு பெங்களூர் பேஸ்டு இண்டஸ்ட்ரி நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 26-30 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஐபிஓ மூலயமா வந்து அவங்க கிட்டத்தட்ட 760 crores வந்து திரட்டுறாங்க. அப்படியே ஐபிஓ ப்ளஸ் ஆஃபர் ஃபார் சேல் OFS அது மூலயமா வந்து ஒரு 1080 கோடி அளவுக்கு திரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 246 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 50% வந்து அவங்களுக்கு லிஸ்டிங் கெயின் இருக்கும். இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டே டு டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நாளைக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கும், நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஐபிஓ கிடச்சிதுன்னா உங்களுக்கு கெயின் இருக்குமே தவிர லிஸ்டிங் கெயின் இருக்கும், லாஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இந்த ஐபிஓவை தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட உள்ள போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கத்தை வந்து பார்த்துக்கிட்டு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி கெயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.